ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தங்களி. இதில் 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து பொடி, 4 ஸ்பூன் சம்பா பச்சரிசி, அப்புறம் கருப்பட்டி ஒரு பீஸ். கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மாவு அளந்த கப்பால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பில் ஏற்றி இதை கொதிக்க வைப்போம். நுரைச்சி வரும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நல்லா கரையிற வரைக்கும் அதை கிண்டி விட வேண்டியதான். இப்போ நல்லா கொதித்து அது நல்லா கரைஞ்சிருச்சு. பெரிய பீசஸாக போட்டாலுமே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்ல பதனி வாசம் நல்லா அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரிஜினல் கருப்பட்டி. இன்னும் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டும் போது தான் அதில் உள்ள அந்த கசடெல்லாம் தனியாக வரும். அதில் மண் மாதிரி அப்புறம் சில தூசி மாதிரி அந்த பொருளெல்லாம் இருக்கும். இப்போது நம்ம பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. மண் பாத்திரத்தில் எடுத்து கிண்டுறது ரொம்ப நல்லது. இப்போது இதில் தண்ணி ஓரளவுக்கு சூடாக தான் இருக்குது. நல்ல பதனி வாசம் சூப்பராக அடிச்சிட்ருக்கு. இதை அடுப்பு கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு இப்போ மாவு 1:4 அப்படின்ற ரேஷியோவில், அதாவது ஒரு உளுந்துன்னா 4 சம்பா பச்சரிசின்ற ரேஷியோவில் எடுத்துருக்கோம். அந்த ரேஷியோலேயே ஒரு கப் நிறைய வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே மூழ்கி மிக்ஸ் ஆகும் மாவு. நம்ம ஃபஸ்ட்டு கிண்டவே தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி பண்ண தெரியாதவங்க தண்ணியில் மாவை கரைச்சி கூட ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது மூழ்கி வர்றது தெரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது அழகாக மாவு தண்ணியில் மூழ்கி சூப்பராக வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நிறைய மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டிலாம் ஒன்றும் இருக்காது, நீட்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ மாவு நல்லா நமக்கு ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போது நம்ம இது வெந்துடுச்சா வேகலையான்னு பதம் பார்த்துக்கலாம். தண்ணி கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி மாவில் தொட்டு பார்த்தோம் அப்படின்றப்ப கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மாவு நல்லா வெந்துடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப விட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்துலேயே நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இதோட இப்படியே ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே. நான் இப்போ இதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஃபைனலாக இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்லெண்ணெயை அதில் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதோடையே சேர்த்துட்டேன் நல்லெண்ணெயை. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு. இந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஷைனிங்காக நல்லாவே தெரியுது பார்க்கும்போது எனக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த சம்பா பச்சரிசியோட வாசமும் அந்த வறுத்த கருப்பு உளுந்தோட வாசமும் அப்படி சூப்பராக அடிக்குது. நமக்கு இந்த வாசமே சாப்பிடணும் அப்படின்ற இன்டென்ஷனை கொண்டு வந்துட்ருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் பபிள்ஸாக வெளியில் வர்றது கூட இதில் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இது குழந்தைங்க, லேடிஸ், பெரியவங்கன்னு எல்லாருமே ஜென்ட்ஸ் அப்படி எல்லாருமே சாப்பிட்லாம். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு, இடுப்பு வலிக்காமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வயசுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பை வளர்ச்சிக்காகலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்களுக்கெல்லாம் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மேல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட சம்பா பச்சரிசி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு இந்த முழு பலனும் கிடைக்கும். இதை மெயினாக பார்த்திங்கன்னா காலையில் ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஈவினிங் நைட்டுன்னு எடுக்கிறத விட காலையில் எடுத்தோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்.
மாதிரி சின்ன சின்ன பால்ஸாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் வச்சு அப்படியே நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.